போறதுக்கு முன்னாடி கும்பிட்டு போவான். அப்ப நீங்க கும்பிட்டா கூட என்னன்னே பார்க்காம அந்தாண்ட போயிட்டே இருப்பான். ஏன்? பவர் கரப்ட்ஸ் அண்ட் அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி அப்படின்னா மேல போக போக எல்லாம் அப்படித்தான் போவேன். ஆனா அம்பாள் என்ன? அவ சாம்ராஜ்ய தாயினி, அண்ட சராசரத்துக்கெல்லாம் பெரிய அரசாட்சியில இருக்கிறவ ராஜராஜேஸ்வரி. ஆனா என்னன்னா யார் வேணாலும் மீட் பண்ணலாம். நீங்க லைஃப்ல எங்கேயாவது பார்க்க முடியுமா? ரொம்ப பெரிய லெவல்ல போயிட்டவங்க, பவர்ல போனவங்களுக்கெல்லாம், பவர்ல மேல இருக்கிறவங்களுக்கெல்லாம் மனு கொடுப்பா நம்மளால. அது ஏதோ நடக்கும்னு ஒரு நம்பிக்கை, எத்தனையோ மூட நம்பிக்கைகள், அது ஒரு நம்பிக்கை. ஒரு காகிதம் வேற வேஸ்ட், மற்ற இத்தனை வேஸ்டோட அது ஒரு வேஸ்ட். ஒரு காயத்தில் எழுதி அதை கொடுக்கறதுக்கு பண்ணீங்கன்னா நீங்க பெரிய பெரிய விஐபியா இருந்தா நிறைய கட்டையா கட்டி விட்டுருவாங்க, சவுக்கு கட்டையா கட்டியிருப்பாங்க. அதுல இப்படி பூந்து அப்படி பூந்து அவன் முடிவு பண்ணிட்டான், இவாள்லாம் கட்டையில போறவன்னு முடிவு பண்ணி நிறைய கட்டையா கட்டி விட்டு இந்த கட்டையில போறவன் எல்லாத்துலயும் பூந்து இந்த பக்கமா போய் அந்த மனுவை கொண்டு போய் கொடுக்குறான். சந்திக்கிறது அதுவே பெரிய கஷ்டம். பார்க்க முடியாது, இப்ப பார்க்க முடியாது, கலெக்டர் ரொம்ப பிஸியா இருக்கிறார், மந்திரி பிஸியா இருக்கார், எத்தனை வருது. ஆனா அம்பாள்கிட்ட அப்படி இல்லை, யார் வேணாலும் ஸ்ட்ரைட்டா போல. நம்ம நான் எப்படி வேதனைப்படுறேன் பார், ஸ்ட்ரைட்டா அப்ளிகேஷன் கொடுக்கலாம். சந்திப்பவருக்கு எளிதாம் எம்பிராட்டி. என்ன ரீசன்னா அவளுக்கு பவர் முக்கியம் இல்லை, அடுத்த வார்த்தை முக்கியம். நீ தன்னழின்னா அவளுடைய கருணையினாலே சந்திப்பதை எளிமையாக்கிட்டு. பவர்னால ரொம்ப வசதி, பெரிய பவர். ஆனா கருணையினாலே எளிவந்த தன்மை சௌலபியம் எல்லாரையும் மீட் பண்றதுக்கு அவ ரெடியா இருக்கா. தன்னழி, ஜில்லு அழினா கருணை, தண்ணுனா குளிர்ச்சி, குளிர்ச்சியான கருணையினாலே அம்பிகை எல்லாத்துக்கும் இறங்கி வந்திருக்கிறார். நீங்க நான் ஒரு தியரி சொல்றது, மனுஷன் விலங்குலேருந்து தான் மனுஷனாகி மனுஷன்லேருந்து கடவுளாகணும். நான் சொன்ன ஆதாரம் பாருங்க, மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் வரையில நாம விலங்கு நிலை தான். அதுக்கு அடுத்தாப்புல அனாகத்தம் அப்படிங்கிற இந்த ஹார்ட்டுக்கு வரும்போதுதான் மனுஷ பண்பு நம்ம கொஞ்சமாவது வரப்போகுது. இந்த ஹார்ட்டுக்கு வரும்போது கருணை பொங்கி வழியணும். அப்போ மனுஷனுடைய உச்ச நிலை கருணை, கடவுளுடைய தாழ்ந்த நிலை கருணை. அதனால்தான் ரெண்டு சந்திக்கிற இடம். கருணை உடையவர்கள் தெய்வ நிலைக்கு படியெடுத்து வச்சுட்டார்கள் அர்த்தம். இப்போ பக்கத்து வீட்டு தீப்பத்தி எரியுது. நீங்க நான் ஒரு நடந்த நிகழ்ச்சி சொல்றேன். ஒரு குடிசை வரிசையா 8 குடிசை எரிஞ்சு போச்சு. எரியிற போது ரொம்ப என்ன பண்ணா, பக்கத்து குடிசைக்குள்ள போய் ஒன்னொன்னு அள்ளி போட்டுட்டு இருந்தா, வெளியில கொண்டாந்து போட்டுக்கிட்டே இருந்தா. எல்லாம் அவனை திட்டிக்கிட்டு இருந்தா, என்ன அவுட்டு குடிசை விட்டு அடுத்த குடிசை எடுக்கிறாள் என்னன்னு. அதெல்லாம் முடிச்ச உடனே அவ சொன்னா, அந்த வீட்டுல பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கிறாங்க, கல்யாண பொருள்லாம் வச்சிருக்கிறாங்க. எங்க வீட்டுல எல்லாம் என்ன சின்ன அலுமினிய பாத்திரம் போனா போயிட்டு போகுது, கல்யாணத்துக்கு வச்ச பொருள் வீணா போயிடக்கூடாது இல்ல, அதுக்காகத்தான் என் வீட்டு குடிசை எரிஞ்சாலும் பரவாயில்லைன்னு உள்ள போய் எடுத்தேன்னா. கருணை. தான் அழிகிறோம், தன்னுடைய பொருள் அழிகிறது கவலைப்படல. இன்னொரு வீட்டுல அது நின்று போயிடுமே அந்த கல்யாணங்கிற கவலையினாலே அதை போய் எடுத்துக்கொண்டு ஒரு பெண்மணி காப்பாத்தினா. அப்போ அழிவு வருகிற போதும் கருணையோடு ஒருவர் இருக்கிறார்கள் என்றால் உயர்ந்த நிலைக்கு போயிருக்கிறார்கள் என்ற அர்த்தம். அவங்கதான் தெய்வ புருஷர்கள். இப்படி மெல்ல 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 இன்னும் மேல போனா மிகப்பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க. அம்பாளுக்கு ஒரு பேர் இருக்கு, என்னன்னா அவ்யாஜ கருணாமூர்த்தி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அவ்யாஜ கருணாமூர்த்தி. என்ன அவ்யாஜ கருணாமூர்த்தி அப்படின்னா, வியாஜம்னா காரணம், காரணம் இல்லாமலேயே கருணை பாலிக்கிறவள். இப்ப காரணத்தோட கருணை பாலிக்கிறவள் உலகத்துல உண்டு. குட் மார்னிங் போட்டா கூட கணக்கு பார்த்து போடுவான். 2 பேரும் போயிட்டே இருந்தான், மார்னிங் அப்படின்னு ஒருத்தருக்கு. உடனே பக்கத்துல சொன்னான், என்ன குட் மார்னிங் போடுற அவருக்கு, அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாருன்னா. இப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டா குட் மார்னிங் போடப்படாதுங்கிறது நம்பால் தீரி. சர்வீஸ்ல இருந்தா அவரை கவனிக்கணுமே ஒழிய, அவர் சர்வீஸ்ல இல்ல அப்புறம் ஏன் குட் மார்னிங் போடுற, எவ்வளவு கீழான எண்ணம் பார்த்தீங்களா. இவன் அதுக்கு மேல சொல்றான், இது முதல்ல சொல்லப்படாதா, ஒரு குட் மார்னிங் வேஸ்டா போச்சு. அப்ப ஒரு பதவியில இருந்தா ஒரு மரியாதை, இல்லைன்னா ஒரு மரியாதை. இது உலகத்தோட இயற்கை. ஒரு தாசில்தார் வெள்ளத்தை எல்லாம் பாக்குறதுக்காக போயிருந்தார். இந்த வெள்ளத்தை எட்டி பார்த்தார், உள்ள விழுந்து விட்டார். ஒரு 20 அடி ஆழம் உள்ள போய் விழுந்துட்டார் அவர். ஒன்னு அங்க அந்த தாசில்தார் கூட எடுபடிலாம் வருவாங்கல்ல, அந்த கயிறு கீரை எல்லாத்தையும் உள்ள விட்டு அவரை எழுப்பி மேலே தூக்குறதுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. அப்போ ஒரு பையன் அங்கேருந்து எட்டி பார்த்து இவரானா, என்னடா இவரானா, இவரை கரூருக்கு மாத்திட்டாங்கன்னா எல்லாம் அப்படியே விட்டார். ஏன்னா நம்பூர் தாசில்தார்னா நாம காப்பாற்றணும், அந்த ஊர் தாசில்தார் நாம காப்பாத்தினா காப்பாத்திட்டு அந்த ஊர் வெட்டியான வர சொல்லிட்டான். பெண்ணாய் போச்சு, அந்த டிரான்ஸ்பர் பண்ணிட்டாலே பல பேர் மதிக்க மாட்டேங்கிறான். நீங்க பவர்ல இருக்கிறவங்க கூடவே ஆபீசர்லாம் போவார், அவர் போர்ட்ஃபோலியோ பிடிங்கிட்டாங்க தெரிஞ்ச அம்மன் விட்டு அப்படியே வந்துருவார். அவர் எந்த ட்ரெயின்ல வருவாரு, எந்த கார்ல வருவார், அது கவலையே கிடையாது. கவர்னருக்கு நடந்திருக்கு இந்த நாட்டில். ஒரு கவர்னர் பாதியில டிராவல்ல போகும்போது பவரை பிடிக்கிட்டார். அவர் எப்படி வருவார்னு தெரியல, அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாரு. அது பவர் போச்சுன்னா அப்பவே போச்சு, எல்லாம் போச்சு.
இப்போ கருணை என்பது இது மாதிரி காரணங்கள், எதிர்பார்ப்புகள், அதை கனெக்ட் பண்ணி வந்தா கருணைன்னு பேரா? காரணமற்ற கருணை. அந்த காரணமற்ற கருணைங்கிறத தான் வியாஜம், அவ்வியாஜம். கருணையில காரணமே இருக்கக்கூடாது. இவன் பசின்னு கத்துறான், சாப்பாடு போட, அவனுக்கு போட்டு எனக்கு என்ன போகுது அப்படின்னா, அவனுக்கு போட்டா ஒரு ஓட்டு கிடைக்குமா, அவனுக்கு போட்டா எனக்கு ஏதாவது பண்ணுவானா, எங்க வீட்டு தோட்ட தண்ணி ஊத்திட்டு போவானா அப்படின்னா ஏதோ எதிர்பார்ப்பு வந்துடுச்சு. எந்த விதமான எதிர்பார்ப்பு மற்ற கருணை தான் மிக உத்தமமான கருணை. அவ்வியாஜ கருணாபூர பூரிதாய நமக. அவருடைய அஷ்டோத்திரத்துல ஒண்ணு, அவ்வியாஜ கருணாபூர பூரிதாய நமக. அந்த காரணமற்ற கருணையை இங்க எப்படி சொல்லுகிறார்னா, தன்னளி, குளிர்ச்சியான அழினா கருணை. அப்புறம் பாருங்க, அம்பாளுக்கு எத்தனை பேர்னா, கருணா ரசசாகரா, கருணை ரசம் சாகரம், கடலாக விளங்குகின்றவள். கருணாமிருத சாகரா, கருணை என்கிற அமுதம் சாகரமாக இருக்கிறவள். கருணாமிருத சாகரா, கருணா ரசசாகரா என்றெல்லாம் அழைக்கப்படுகிறவள் அம்பிகை. எனவே பானில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம், எளியது எம்பிராட்டி தலைவி. எம்பிராட்டி நின் தன்னழியே, குளிர்ச்சியான அழிதான் இத்தனைக்கும் காரணம். தன்னழிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார். எல்லாரும் எதுக்கு நிற்கிறார்கள்? அம்பிகையினுடைய தன் அழி, அந்த குளிர்ச்சியான கருணை கிடைக்காதான்னு தவம் பண்ணி கொண்டிருக்கிறார். தன்னழிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார். அம்பிகையினுடைய நாமத்தை பல கோடி முறை ஜபம் பண்ணியவர்கள், மூல மந்திரத்தை பல கோடி முறை ஜபம் பண்ணினவர்கள், பல பிறவியில் தவம் பண்ணினவர்கள். பல கோடி தவங்கள் செய்வார். என்ன பெறுகிறார்கள்? மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார். கேள்வி கேட்கிறார். மண்ணளிக்கும் செல்வம், நிலம், கிரவுண்டு, நாடு, பதவி, இது மாதிரி என்னென்ன கிடைக்கும்? மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார். இது ஒரு கேள்வி. ஆம் பெறுவார்கள் பதில் சொல்லணும். அவங்களுக்கு பதவி உண்டு, சுகம் உண்டு, நாடு உண்டு, நகரம் உண்டு. ஸ்ரீவித்யா உபாசகர்கள் சௌக்கியமான வாழ்க்கையில் இருப்பார்கள், ரொம்ப ராஜரிகமா இருப்பார்கள். நீங்க இப்ப சிங்கேரி பீட்டாதிபதி பார்த்தா கூட ஒரு ராஜ ரிஷி மாதிரி தான். எல்லா ஸ்டேட்டஸ், லைஃப் ஸ்டைல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரிஷியா இருந்தா கூட அந்த லைஃப் ஸ்டைல். ஏன்னா சாரதாவுடைய உபாசனை, அம்பிகையினுடைய உபாசனை இருக்கிற இடத்துல ஸ்ரீவித்தை, அந்த சக்கரம், மகாமேரு இதெல்லாம் இருக்கிற இடத்துல ஐஸ்வர்யம் தானாவே கீழே கிடக்கும். ஐஸ்வர்யத்தை மிதிச்சுன்னு போக வேண்டியதுதான். அந்த மாதிரி தானாவே இருந்து ஆகணும், அது தவிர்க்க முடியாது. மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார். பூமி போன்ற செல்வங்களை பெறுவார்களா? ஆம். மதிவானவர்தம் வெண்ணளிக்கும் செல்வமும் அழியா முக்தி வீடும் அன்றோ. அதை தவிரவும் அவர்கள் தேவர்களுடைய விண்ணளிக்கும் செல்வம், மேல இருக்கிற குபேரனுடைய செல்வம், இந்திரனுடைய பதவி, பலவிதமான பெருமைகளையும் பெற்று அழியா முக்தி வீடும் அன்றோ. அவர்கள் அழியாத முக்தி என்கிற வீடுனா மோட்சம். எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிற இடம் மோட்சம், விடுதலை ஆகி இருக்கிற இடம் வீடு. அறம், பொருள், இன்பம், வீடு. அப்படி தர்ம, அர்த்த, காம, மோட்ச. மோட்சத்துக்கு தமிழ்ல வீடுன்னு பேர். அழியா முக்தி வீடும் அன்றோ. பண்ணளிக்கும் சொல் பரிமள யாமளை பைங்கிளி அப்படின்னு. இதுல அம்பாளுடைய குரல் அழகு பேசப்பட்டது. பொதுவா பெண்மைக்கே என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டா குரல்ல இனிமை இருக்கணும். அம்பிகைக்கு என்ன பேர்னா மிருத்துபாஷினின்னு பேர். மிருத்துபாஷினா இனிமையாக சம்பாஷிக்க கூடியவள், ரொம்ப இனிமையா பேசுகிறவள். இன்னொரு பேர் இருக்கு அவளுக்கு, என்னன்னா ஸ்வபாவ மதுரா, இயல்பிலேயே மதுரமானவள், ரொம்ப இனிமையானவள். நான் அடிக்கடி சொல்றது, ஆண்கள் முரட்டத்தனமா இருந்து பெண்கள் நளினமா மென்மையா இருந்தா தான் அழகே. நாணி கோணி கொண்டு ஆம்பளை இருந்து பொம்பளை என்னன்னு அடித்தொண்டையிலேருந்து பேசினா அங்க குடுத்தனமே நடத்த முடியாது, அந்த வீட்டுக்குள்ள இருக்கவே முடியாது. இது என்னன்னா, இது ஆப்போசிட் போல் அட்ராக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆண்மைக்குன்னு சில இயல்புகள் உண்டு, பெண்மைக்குன்னு சில இயல்புகள் உண்டு. இன்னைக்கு இந்த பெண் விடுதலைங்கிற கான்செப்டை கத்துட்டு என்ன சொல்றா, பொம்பளை எல்லாம் ஆம்பளையாக்கி ஆம்பளையோட சண்டை போட வைக்கிறது தான் பெண் விடுதலைன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். என்னன்னா அவங்களுடைய இயக்கங்களுடைய நோக்கமே நீங்க பாத்தீங்கன்னா, நான் அப்படி சொல்றதுக்காக வருத்தப்படக்கூடாது, ரொம்ப கடுமையா சொல்வேன். என்னன்னா பெண் விடுதலை இயக்கங்கள்ல சில அறிவாளிகள், உழைப்பாளிகள், நிஜமாவே பெண்களுக்கு அழைக்கப்பட அநீதியை எதிர்த்து போராடுகள் இருக்கிறார்கள், எனக்கு தெரியும். ஒரு சில பெண் விடுதலை இயக்கத்துல போராடுகிற பல பேர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இயல்பில் உடலிலும் மனதிலும் பெண்மை தன்மை இல்லாதவர்கள், குறைந்தவர்கள். இன்னும் பச்சையா சொன்னா ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம். அந்த லெவல்ல இருக்கக்கூடிய சில பேர் மனத்துல ஏற்படுகிற குழப்பம் காரணமாக பெண்மைனா என்னன்னு புரிஞ்சுக்கல, ஆண்மைனா என்னன்னு புரிஞ்சுக்கல. இது ஒன்றுக்கொன்று எதிரி அல்ல, ஒன்றை ஒன்று சார்ந்தது, ஒன்றை ஒன்று சார்ந்து உலகத்தை ஊவிப்பதற்காக தோற்றுவிக்கப்பட்டது. ஒன்று இன்னொன்று மாதிரி இருக்கக்கூடாது, இருக்க முடியாது, இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ரொம்ப கடுமையான இந்த கான்செப்ட் நம்பிக்கை உடையவன். ஏன்னா இன்னைக்கு என்ன பெண் விடுதலைங்கிறது என்னன்னா, பொம்பளை எல்லாம் ஆம்பளை ஆகி கொடுறது. இது என்ன? இது அப்புறம் கடவுள் ஏன் இந்த பேதத்தோட படைக்கணும்? அப்புறம்
பெண்மை மதிக்கப்பட வேண்டும், பெண்மை கொண்டாடப்பட வேண்டும், பெண்மை வணங்கப்பட வேண்டும், பெண்மைக்குரிய இடமும் மரியாதையும் தரப்பட வேண்டும். ஆனா அது ஆணின் இடத்தை அடைதல் நீ தப்பா சொல்லி கொடுக்குறா. எப்படின்னா, ஆம்பளை பிளேன் ஓட்டுறானா ஓட்டு, ஆம்பளை போலீஸ் ஆயிட்டானா ஆயிடு, ஆம்பளை மிலிட்டரி ஜெனரல் ஆயிட்டானா ஆயிடு, ஆம்பளை டாக்டர் ஆயிட்டானா டாக்டர், பெண் விடுதலை வந்தாச்சு. ஒரு ஆணின் இடத்தை அடைதலா பெண் விடுதலைக்கு இலக்கணம்? ஒரு பெண் ஒரு ஆணினுடைய இடத்தை போய் அடைஞ்சுட்டா பெண் விடுதலை இழந்து போச்சுன்னு அர்த்தமா? இல்ல, பெண் பெண்ணாகவே இருக்க வேண்டும், ஆனால் அவளை ஆண் தெய்வமாக மதிக்க வேண்டும். ஏன்? அவருடைய கிரேட்னஸ் என்ன அப்படிங்கறது ஒவ்வொரு ஆம்பளைக்கும் புரியணும். இன்னும் சொல்றேன், பெண் விடுதலை என்பது, பெண்ணினுடைய மேன்மை என்பது பெண்கள் மத்தியில் பேசுகிற விஷயமே அல்ல. ஆண்கள் அதற்கு மரியாதை கொடுக்கும்படியாக ஆண்களை மாற்றி அமைக்க வேண்டிய விஷயம். புரியலையே அந்த நாட்டில் பெண்மைக்கு என்ன நளினம்னா குரல்ல ஒரு மென்மை இருக்கணும். நீங்க ஒரு கடப்பாறை வச்சு ஒரு பாறையை பேத்தா கூட சில சமயம் எடுக்க முடியாது. ஆனா வாழையினுடைய வேர் இருக்குல்ல, அந்த வேர் அப்படி உள்ள போய் அந்த பாறையை தூக்கி அந்தாண்ட போட்டுரும். இந்த பழைய பாட்டுல சொல்றான், நெட்டிருப்பு பாறைக்கு நெக்கு விடா பாறை. நெட்டி இருப்பு பாறைனா கடப்பாறை. நெட்டிருப்பு பாறைக்கு நெக்கு விடா பாறை, வாழையின் வேருக்கு நெக்கு விடு. ஒரு வாழை எவ்வளவு டெண்டர், அது அப்படி வேற உள்ள விட்டு பாறையை தூக்கி அந்தாண்ட வச்சிடும். அது மாதிரி பல முரடனா இருப்பா அந்த பெண், அந்த வாய்த்த மனைவி அல்லது காதலி. அவ எப்படின்னா அந்த சொல்லுகிற முறையில சொல்லி அந்த இரும்பு மனசா இருக்கிறவனை மாத்தி நளினம் உடையவனா பண்பு உடையவனா ஆக்கி விடுவா. வாழையின் வேருக்கு நிற்கு விடும் அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம் அது. அப்ப அம்பாள் எந்த சந்தர்ப்பத்திலும் தன்னுடைய குரல் இனிமையை விட்டு கொடுத்ததே இல்லை. பண்ணளிக்கும் சொல் பரிமள யாமளை பைங்கிளி கிளிமாறி மிழற்றுகிறாள். பண் அளிக்கும் இசை போன்ற குரல், இசைக்கு நிகர்த்த குரல் அமைப்பு உடையவள். ஒரு காட்சி சௌந்தரலஹரியில சொல்லுகிற காட்சி, அம்பாள் ராஜராஜேஸ்வரியா உட்கார்ந்து இருக்கிறார். சரஸ்வதி வீணம் மீட்டினாள். ரொம்ப அருமையா மீட்டின உடனே அம்பிகை பாராட்டுறதுக்காக சபாஷ் அப்படின்னாலாம். சபாஷ்னு சொன்ன உடனே வீணையை கீழே வச்சுட்டாலாம் சரஸ்வதி. ஏன்னா, நான் 7 ஸ்வரங்கள்ல ச மீட்டிய போது வராத ஆனந்தம் சபாஷ் என்பதுல அந்த ச உச்சரிக்கிற போது இனிமை வந்துடுச்சு. அம்பாள் சபாஷ்னு சொன்ன அந்த சால நான் வீணையில மீட்டிய அதை விட இனிமை இருக்கு அப்படின்னா, நான் என்ன இனிமே வீணையை மீட்டுறதுன்னு சரஸ்வதி கீழே வச்சுட்டா அப்படின்னு ஒரு அழகான கருத்து உண்டு. அப்ப என்ன அர்த்தம்? அம்பிகையினுடைய குரல் அவ்வளவு இனிமையானது என்று பொருள். சில சமயத்துல பேச்சாளருடைய பேச்சை விட வரவேற்புரை இனிமையா இருக்கும் தெரியுமா? சில இடத்துல பேச்சாளருடைய பேச்சை விட 2 நிமிஷம் ஒருத்தர் வரவேற்பு மறக்கவே முடியாது. அந்த வரவேற்புரை அப்படி இருக்கும். இந்த ஆள் 1 மணி நேரம் என்னத்தை பேசினா, அந்த ஆள் 2 நிமிஷத்துல ஆக்ஷன் போயிட்டாரு. ரொம்ப அழகா. கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு அப்படி ஒரு கிரேட்னஸ் உண்டு. எங்க அப்பா சொல்லுவார், எழுத்தாளர் சங்க மகாநாட்டுல கிருஷ்ணமூர்த்தி பேசவே மாட்டாராம். கல்கி கிருஷ்ணமூர்த்தி நன்றி உரை சொல்லுவாரும்பாங்க. அவ்வளவுதான். கூட்டம் உட்கார்ந்துருக்கும், அவருடைய நன்றி உரை ஒரு 4 நிமிஷம் பேசுவார், அதுக்கு எல்லாரும் காத்திருப்பார்கள். அப்படி 2 மணி நேரம் பேசிய பேச்சை விட அவருடைய நன்றி உரை அவ்வளவு பிரமாதமா இருக்கும். அப்படி இவ்வளவு வீணவாஷா அம்பாள் சபாஷ்னு சொன்னது அத்தனை தூக்கி சாப்பிட்டாரு. திருவாசகமணி KM பாலசுப்ரமணியம்னு ஒரு பெரியவர் இருந்தார், KMBன்னு, ரொம்ப நல்ல திருவாசகத்துல கெட்டிக்கார பேச்சாளர். அவர் பெரியார் ராமசாமி நாயக்கரோட ஒரு முறை உலக சுற்றுப்பயணத்துக்கு டிரான்ஸ்லேட்டரா கவர்மெண்ட்ல போட்டாங்க. காமராஜ் பீரியட்ல பெரியார் உலக சுற்றுப்பயணம் போறார். அப்ப மொழிபெயர்ப்பாளரா KM பாலசுப்ரமணியத்தை போட்டாங்க. ஏன்னா கவர்மெண்ட்ல டிரான்ஸ்லேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்தார் KM பாலசுப்ரமணியம். அவரே பெரிய பேச்சாளர், அவர் போட்டிருந்தாங்க. ஒரு ஊர்ல பேசும்போது ரொம்ப கைதட்டி எல்லாம் பாராட்டி எல்லாம் பண்ணிருக்காங்க. அப்ப பெரியார் கேட்டாராம் இவரை பார்த்து, நம்பூர்ல பேசினா அடிக்க வரான், இதெல்லாம் நம்பூர்ல பேசினா அடிக்க வரான், இந்த ஊர்ல எல்லாம் நல்லா கைதட்டுறானே, அப்ப இந்த ஊர்ல எல்லாம் பெரிய அறிவாளி போல் இருக்குது, நம்பூர்ல இதையே பேசினா அடிக்க வரான், இங்கெல்லாம் நல்லா கேட்கறானே. அதுக்கு KMB சொன்ன வார்த்தை ரொம்ப டாப்பு. இங்க ஏன் கைதட்டுறான் தெரியுமா? என்ன, நீங்க சொன்ன வார்த்தையில ஒரு வார்த்தை கூட நான் டிரான்ஸ்லேட் பண்ணல. அப்ப நீ என்ன பண்ணேன்னாரா, நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்தீங்க, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்தேன், அதனால நீங்க சொன்னதுக்கு அவன் கைதட்டல, நான் பேசினதுக்கு கைதட்டினான். அது மாதிரி சமயத்துல பேச்சாளரோட மொழிபெயர்ப்பாளர் பிரமாதம் பண்ணிட்டு போறாரு பாருங்க. அது மாதிரி பேச்சாளரோட வரவேற்புற பிரமாதமா போயிடுது பாருங்க. அது மாதிரி சரஸ்வதியுடைய 2 மணி நேர கச்சேரியை விட அம்பாவுடைய சபாஷ் தூக்கி சாப்பிட்டு. பண்ணளிக்கும் சொல் பரிமள யாமளை சாமளாவள். பைங்கிளி, கிளி மாதிரி, கிளிக்கு பச்சை, அவளும் பச்சை மீனாட்சியா இருக்கிறவள், சுகம் எப்போதும் கிளியாகவே இருக்கிறவள். அப்புறம் இன்னொரு கருத்து சொல்லுவாங்க, பெண்களுடைய கண்டத்துல 3 கோடு இருக்கும். இப்படி அம்பாவுடைய கண்டத்துல அப்படி 3 கோடு இருக்கு. அந்த 3 கோடு என்னன்னா, இப்போ ராகத்தை பாடுறதா இருந்தா உச்சஸ்தாயில பாடலாம், அப்புறம் கீழே பாடலாம், அப்புறம் மத்தியில நின்று பாடலாம்.
இந்த 3 கோடுகளும் உச்சிக்கும் அந்த கடைசிக்கும் மத்தியத்துக்கும் அளவுகோல்களாக அமைந்தன. அது அளவு கோடுகளாக அமைந்தன என்று கண்டத்தை சிறப்பிப்பது உண்டு. அப்படிப்பட்ட இனிமையான பாடல் இசைக்குரல் உடையவள் அம்பிகை. பொதுவாகவே இனிய குரலுக்கு ஒரு மரியாதை உண்டு, தெரியுமா உங்களுக்கு? நீதிவெண்பான்னு ஒரு நூல்ல சொல்றேன், நீங்க திட்டுறதா இருந்தா கூட இனிமையா திட்டணும்னா, அறிவில்லாதவரை என்ன அப்படி போற அப்படின்னா அவனுக்கு தலையாட்டின்னு போயிடுவான். வச்சு தொலை அப்படின்னு நல்லதை கொடுத்தா கூட கோவம் வந்துடும். அந்த இன்சொல்லுக்கு அவ்வளவு பெரிய பிளஸ் பாயிண்ட் இருக்கு அப்படிங்கறத நீதிவெண்பால சொல்றான் ஆசிரியர். எப்படி நான் பாருங்க, ஒரு துணி துவைக்கிற பண்ணார், அவர் வீட்டு ஒரு கழுது நின்னுது, அவர் வீட்டு ஒரு மாமரம் இருந்தது, மாமரத்துல மான் துளிர் வந்திருக்கு, குயில் வந்து அதை கடிச்சு கடிச்சு திங்கிறது. அந்த மான் துளிரை கடிச்சு கடிச்சு போடும் குயில், அது கூவிக்கொண்டே இருக்கு. அந்த குயில் துணி துவைக்கிறவர் என்ன பண்ணார், வேலையை விட்டுட்டு அங்கேருந்து வந்து அந்த குயிலை பார்த்து ரசிச்சு இப்படி பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்தார். அந்த குயில் பாடிக்கிட்டே மாந்தூரை கடிச்சு கடிச்சு கீழே போட்டுக்கிட்டே உட்காந்துருக்கு. அதை பார்த்துக்கிட்டே அந்த கழுதை நினைச்சுதான், ஓ சத்தம் போட்டா நம்ம எஜமானனுக்கு பிடிக்கும் போல் இருக்கு, சோ நாம கொஞ்சம் சத்தம் போடுவோமே அப்படின்ட்டு கழுதை காக்காள் கால்னு கத்தின உடனே ஒரு பெரிய கழி எட்டுன்னு வந்து இந்த கழுதையை சாத்தி, சத்தம் போடுவியா சத்தம் போடுவியா சத்தம் போடுவியா, ஒரு 2 அடி அடிச்சான். இதை பார்த்துட்டு நீதிவெண்பா ஆசிரியர் எழுதினார், அவன் வீட்டு மாந்தளிரை கடித்து அவனுக்கு நாசம் விளைவிக்கிற குயில் செய்த நன்மைதான் என்னே, அவனுக்கு உழைத்து களைத்த இந்த கழுதை செய்த தீமைதான் என்னே, அதற்கு வாய்த்த குரல் அப்படி, இதற்கு வாய்த்த குரல் இப்படின்னு. அப்ப அந்த இனிய குரலுக்கு எவ்வளவு பிளஸ் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு. ஸ்வபாவ மதுரா மிருத்துபாஷினி. இனிமே வீட்டுல திட்டதா இருந்தா கூட இனிமையா திட்டுங்க, கண்டிப்பா மாறி விடுவார். அந்த குரல் வந்து அப்படி 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 அப்படியே கொஞ்சம் மாதிரி திட்ட வேண்டி திட்டணும், ஆனா அந்த குரல் இனிமையா இருக்கணும். அது அம்பாளுடைய டெக்னிக். மிருத்துபாஷினி அவருடைய பேச்சை பார், பண்ணளிக்கும் சொல் பரிமள யாமளை பைங்கிளி அப்படி. அடுத்த பாட்டு, கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து ஒளிரும் ஒளியே. அவள் கிளி. கிளின்னு ஏன் சொல்றார்கள் அப்படின்னு கேட்டா, கிளி வந்து இனிய குரல் உடையது. இது முதல்ல பார்த்துட்டோம். அம்பாளை வந்து கிளின்னு பல வார்த்தை. ஹ்ரீம்கார பஞ்சர சுகி, லலிதா திருசதி. ஹ்ரீம்கார பஞ்சர சுகி, ஹ்ரீம் என்ற ஒலி எழுப்புகிற பஞ்சவர்ண கிளியாக இருக்கிறவள். ஓங்கார பஞ்சர சுகி அப்படின்னு ஒரு நாமம் இருக்கு அம்பிகைக்கு. அப்புறம் ஹ்ரீம்கார தருச்சாரிகா, ஹ்ரீம் என்ற மரத்தின் மீது இருக்கிற ஒரு அருமையான கிளியாக விளங்குகின்றவள் ஹ்ரீம்கார தருச்சாரிகா, அம்பாளுக்கு இருக்கிற இன்னொரு பேர். அப்புறம் ஹ்ரீம்காரம் என்ற மரப்பொந்தில் வசிக்கிற கிளியாக விளங்குகின்றவள் அம்பிகை. ஹ்ரீம்காரம் என்கிற கூண்டில் விளங்குகின்ற கிளியாக விளங்குகின்றவள், பெட்டை கிளியாக விளங்குகின்றவள். இப்படி லலிதா திருசதியில பாத்தீங்கன்னா நிறைய நாமம் இருக்கு அம்பிகைக்கு. சரி, அந்த கிளியை ஏன் பொருத்தி சொல்லுகிறார்கள் அப்படின்னா, நீங்க இந்த மீனாட்சி அம்மன் கையில கிளி இருக்கும், அம்பாள் வாயவே பார்த்த மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்கும். என்ன, அவள் கோவை பழம் போன்ற இதழ் அப்படி நினைச்சு அந்த கிளி உட்கார்ந்துருக்குங்கிறது பொயட்ரிக் கற்பனை, அது ஒரு கோணம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, அவள் வாயிலிருந்து வருவதெல்லாம் வேதம். அந்த வேத ஒலிக்கு எப்போதும் அந்த கிளி ஏங்கியபடி அதை ரிப்பீட் பண்ணணும், அந்த ஓங்காரத்தை ரிப்பீட் பண்ணணும்னு அவகிட்ட இந்த மொழியை கத்துக்கொள்வதற்காக அப்படி வாய கிளிதான் உலகத்துல இனிமையா பேசும். அப்படி இனிமையா பேசுற கிளி அவ வாயவே ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அவ எப்படி பேசுறாளோ அதை பார்த்து நாம பேசணும்னு கிளி காத்திருக்கான். அதுக்குதான் காமாட்சியுடைய கையில மீனாட்சியுடைய கையில் இருக்கிற கிளி பார்த்தா அம்பாளையே பார்த்த மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்கும். அந்த மொழியை கற்றுக்கொண்டு தான் பேச வேண்டும் என்று கிளி காத்திருக்கிறது. எனவே கிளி பாடம் படிக்கிற கிளியாக விளங்குகின்றவள். பச்சை மொழி இன்பம் இவை அனைத்தையும் உடையவள். எழுதாச்சொல் மழலை ததும்பு பசும் குதலை சோலை கிளியே, மீனாட்சி அம்மை பள்ளித்தமிழ். கிளியே. அப்புறம் கிளைஞர் மனத்தே கிடந்து ஒளிரும் ஒளியே. கிளைஞர்னா சுற்றத்தார்னு அர்த்தம். இப்ப நாமெல்லாம் கூட ஒரு சுற்றத்தார் தான். எப்படி சார் நாமெல்லாம் வெவ்வேறு ஜாதி இல்லையா, அப்புறம் எப்படி சுற்றத்தார்னா? ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், சரீர பந்தம் வேற, ஆத்ம பந்தம்ங்கிறது வேற. சரீர பந்தம்ங்கிற சுற்றத்தார் தான் உலகத்துல இன்னைக்கு பெருசா சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா ஆத்ம பந்தம்ங்கிறது அதை விட பெருசு. எப்படி வரும் ஆத்ம பந்தம் தெரியுமோ? சரீர பந்தம் ரத்தத்தால வந்துடும், பெரியப்பா பையன் சத்தப்பா பையன் மாமா பையன் அப்படி உறவுல வந்துடும். இந்த ஆத்ம பந்தம் எப்படி வரும்னா, ஒரே தெய்வத்தை உபாசிக்கிறவர்கள் எல்லோரும் ஆத்ம பந்துக்கள். அல்லது ஒரு மந்திரத்தை ஒரு கூட்டம் சேர்ந்து சொல்லிட்டா, அதாவது ஒரே மந்திரத்தை ஒரு என்டையர் குரூப் சேர்ந்து சொல்லிட்டா அவர்கள் ஆத்ம பந்துக்கள். இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து அபிராமியந்தாதி என்ற மகா மந்திரத்தை சொல்வதாலே நாமும் கிளைஞர் தான், சுற்றத்தார் தான், ஆத்ம பந்துக்கள் தான். எனவே கிளைஞர் மனத்தே என்றால் அம்பிகையினுடைய உறவினர்கள், அதாவது ஒரு மந்திரத்தை ஒரு நூலை ஒன்றாய் கற்பவர்கள். கிளைஞர் மனத்தே கிடந்து ஒளிரும் ஒளி. இப்படி ஓயாம ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தா அவங்க மனசுல ஒரு ஒளி தோன்ற ஆரம்பிக்கும், ஒரு ஜுவாலை.
விவேகானந்தர் போய் ராமகிருஷ்ணர்ட்ட நிக்கிறார். அப்ப கேள்வி ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் கேட்டது, குழந்தாய், நீ நாள்தோறும் உறங்குகிற போது ஒரு ஒளியை காணுகிறாயா அப்படின்னு. நாள்தோறும் நீ உறங்க போகிற போது ஒரு ஒளியை காணுகிறாயா? அப்பதான் விவேகானந்தர் திகைப்படைகிறார். ஆம், அவருக்கு தான் டெய்லி தூங்க போறது கண்ண மூடினா ஒரு ஒளி தெரியும். அந்த ஒளி என்னன்னு அவருக்கு தெரிய மாட்டேங்கிறது விவேகானந்தருக்கு நரேந்திரா இருந்த போது. அதான் அவருடைய ப்ராப்ளமே. அது இயல்பிலேயே பிறவியிலேயே அந்த ஒளி அவருக்குள்ள இருந்தது. இப்படி ஜபதபங்கள் பண்றதாலே, வழிபாடு பண்றதாலே, யோக மார்க்கத்துல ஈடுபடுவதாலே அந்த ஒளியை எழுப்பிக்கலாம். அந்த ஒளி இந்த இடத்துக்குள்ள வந்து அப்படியே தக தக தகன்னு ஏறிடும். இதுதான் உண்மையான அண்ணாமலை. எல்லாம் திருவண்ணாமலைக்கு போறேன்னு பிளாஸ்டிக் குப்பையை திருவண்ணாமலை முழுக்க போட்டு கிரிவலம் வரேன் தண்ணியை குடிச்சு பிளாஸ்டிக் பையோ அவங்க சுத்தி எல்லாம் போட்டு அண்ணாமலையை அழுக்காக்கிட்டு நம்பாள் வந்துட்டான். இவன் போக வேண்டிய அண்ணாமலை எதுன்னா இதான் திருவண்ணாமலை. இதான் அக்னி எரிகிற இடம் நம்முடைய உடம்புல. நீங்க இடுப்புக்கு கீழே மண்ணு, இடுப்புல தண்ணீர் நிக்குது இல்ல ஒரு பகுதியில, தண்ணி சேர்ந்து நிக்குது இல்ல ஒரு பகுதியில, அது தண்ணீர். வயிற்றுல ஒரு அக்னி பத்தி எரியுது இல்ல, ஜட்டராகினி அப்படின்னு சொல்றது, அது ஒரு நிலையில ஒரு அக்னி. அடுத்தது லங்ஸ்ல நமக்கு இருக்கு பாத்தீங்களா காற்று, அது பிராணம், காற்று இருக்கு. அப்புறம் இங்க ஒரு ஆகாசம் இருக்கு, இங்க ஒரு ஆகாசம் இருக்கு நம்முடைய கபாலத்துக்கு கீழே. இந்த உண்மையான அண்ணாமலைனா நெருங்க முடியாத, அண்ணுதல் நெருங்குதல், அண்ண முடியாத மலை அண்ணாமலைன்னு பேர். நெருங்க முடியாத இடம், நினைப்பால இந்த இடத்துக்கு போன யாரும் இந்த இடத்த ரீச் பண்றதே இல்லை, அது அண்ண முடியாத இடம் அண்ணாமலை அப்படின்னு பேர். அப்போ இந்த இடத்துல அந்த அக்னி கொழுந்து விட்டு எரியணும், அது ஒளியா தெரியணும். நெருப்புக்கு 2 இயல்பு உண்டு, சூடுன்னு ஒண்ணு உண்டு, ஒளின்னு ஒண்ணு உண்டு. எனவே நெருப்பினுடைய ஒளி வரணும். நெருப்புடைய சூடு நமக்கு வருது, உடம்ப தொட்டு பார்த்தா 98.4 எல்லாம் சுடுது. ஆனா யாருக்காவது ஒளி இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஒளி இருந்தா பிளாஷ் போட்டு போட்டோ எடுக்க வேண்டி வரும். எல்லாருக்கும் பெரிய பிளாஷா போட்டு போட்டோ எடுத்தாலும் மூஞ்சி காணும். ஏன் அவ்வளவு ஒளி வெளியில இருந்து கொடுத்து போட்டோ எடுக்க வேண்டியிருக்கு. ஆனா ஒளி உள்ளுக்குள்ள இருந்தா அப்படியே நேரம் போட்டோ எடுத்துட்டு போலாம்ல. கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து ஒளிரும் ஒளியே, உபாசனை பண்ணினா இருக்கும் தேஜஸ் அப்படின்னு பேர். அவளுக்கு எத்தனை பேர் அம்பாளுக்கு? காந்திமதி, தேஜோமதி, பரஞ்சோதி, இதெல்லாம் என்னன்னா ஒளி. காந்திமதி, தேஜோமதி, பரஞ்சோதி, இதெல்லாம் அவருடைய பேர். இன்னொன்னு சொல்ற பார், பானுமண்டல மத்தியஸ்தா, சூரிய மண்டலத்தில் உட்கார்ந்து இருக்கிறவள். சந்திர மண்டல மத்தியகா, வன்ஹி மண்டல வாசினி, வன்னினா நெருப்பு, வன்ஹி மண்டல வாசினி, 3லயும் அவதான் இருக்கிறார். சூரியன், சந்திரன், அக்னி ஆகிய 3ஐயும் 3 கண்களாக உடையவள் அவள். அப்போ ஒளியாக விளங்குகிறாள். கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து ஒளிரும் ஒளியே, ஒளிரும் ஒளிக்கு இடம். அந்த 3 சுடருக்கும் ஆதாரமாக விளங்குகின்றவள் அவள், ஒளிரும் ஒளிக்கு இடமே. முச்சுடர்கட்கும் அவள் ஆதாரம் அப்படிங்கறத அடுத்த வார்த்தை சொல்லுச்சு. அப்புறம் எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே, எதுவுமே இல்லாத வெளி அந்த ஆகாசம். அதுல என்ன எல்லாம் தோணிருக்கு. ஒரு ஆச்சரியம் பாருங்க, ஒன்றுமற்றதாய் தோன்றுகிற ஆகாசத்தில் இருந்துதான் எல்லாம் தோன்றி இருக்கின்றது. எதுவுமே இல்லாத தெரியுது ஆகாசம், ஸ்பேஸ், எம்டி ஸ்பேஸ், காலி இடம்ங்கிறான். அதுல என்ன எல்லாம் வந்துருக்கு. திரும்பி எல்லாம் அதுலதான் ஒழுங்க போகுது, திரும்பி எல்லாம் அதுல என்ன விரிய போகுது. அந்த எண்ணில் ஒன்றும் இல்லாத வழியாக இருக்கிறவள் அம்பிகை. அந்த ஆகாசத்திலிருந்து படிப்படியா இறங்கி வந்ததுதான் பஞ்சபூதங்கள். வெளிமுதல் பூதங்களாகி பிரிந்த அம்மே. அதுல இருந்து ஒவ்வொரு பூதமா வானாகி, மண்ணாகி, வழியாகி, ஒளியாகி அப்படின்னு பாடுறாரு இல்லையா. ஒன்னொன்னா ஆகாசத்திலிருந்து நெருப்பு, நெருப்பிலிருந்து காத்து, காத்திலிருந்து தண்ணி, தண்ணியிலிருந்து நிலம், இப்படி போகணும். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாசம், ஆகாசம், நெருப்பு, காற்று, நீர், நிலம், கீழே வர்றது. இப்படி 5 பூதங்களும் ஒன்னுலேருந்து ஒண்ணு விரிவடைந்தது. அதனால அம்பாளுக்கு பஞ்சபூதேசின்னு பேர். பஞ்சபூதங்களையும் தன்னகத்தில் அடக்கி வைத்திருக்கிறவள். அதோட கூட இல்லை, அவள் ஆகாச சுரூபிணியாகவும் விளங்குகின்றாள். வெளிமுதல் பூதங்களாகி பிரிந்த அம்மே. அழியேன் அறிவு அளவிற்கு அளவானது அதிசயமே. அழியேன்னு சொன்னா இரக்கத்திற்கு உரியவன் அர்த்தம். தாயேன்னு போய் நம்ம நிக்க வேண்டியிருக்குல்ல அவகிட்ட, இரக்கத்திற்குரியவனாகிய, அதாவது அறிவற்றவன் அர்த்தம். இப்போ இரக்கத்துக்குரிய என்ன அறிவற்ற, என்ன இரக்கம்? உன்னை புரிஞ்சுக்கிற சக்தி எனக்கு இல்லை, அதனால நான் இப்ப முட்டாள். இந்த முட்டாளுக்கு புரியும்படியா நீ இறங்கி வந்திருக்கிற. அழியேன் அறிவு அளவிற்கு அளவானது அதிசயம். இங்க சில விஷயத்தை புரிய வைக்கிற போது ஒவ்வொருத்தட்ட ஒவ்வொரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணும். இது என்ன அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தட்ட ஒவ்வொரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணும். இப்ப நீங்க இன்ஜினியரிங் படிச்சவங்க டெக்னிக்கலா இன்னொரு இன்ஜினியருக்கு சொல்லுவாங்க. ஒரு டாக்டர், நம்ம ஃபேமிலி டாக்டரை பார்த்தா என்ன ப்ராப்ளம்னா டெக்னிக்கலாவே பேசுவார். இந்த நோயெல்லாம் நம்மள மாதிரி இவருக்கு கேன்சர்னு சொல்ல மாட்டார். டக்குன்னு எடுத்த உடனே டெக்னிக்கல் டேர்மா ஒன்று சொல்வார். அது என்ன லெவல்ல இருக்கு அப்படின்பார். அதனுடைய கவுண்ட்ஸ் என்ன, எல்லாம் மாறி பேசிட்டு நமக்கு ஒன்றும் புரியாது. நம்மளை பத்தி தான் பேசுறாங்க, ஆனா நமக்கு ஒன்றும் புரியாமையே பேசிட்டு உட்காந்துருப்பார். சில சமயம் டாக்டர் அவருக்கே புரியாம பேசுவார். அது ரொம்ப ஆபத்து.
ஒரு லெவல் நமக்கு புரியாதபடி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா டெக்னிக்கல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ நமக்கு புரியணும் அப்படின்னு நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, 3 மாசத்துல சரியா போயிடும். அப்ப நமக்கு சொல்ற போது நம்ம பாஷை 3 மாசத்துல சரியா போற விஷயம் அப்படின்னு புரிய வைப்பார். ஒன்றும் கவலைப்படாதீங்க, 3 மாசத்திலும் 30,000 ரூபாயிலும் அது அடுத்தது சரியா போகிற ஒரு விஷயம் அப்படிம்ப. இது நமக்கு புரியுற ஆப்பில் சொல்ற டெக்னிக். நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்த ஒவ்வொரு மாதிரி புரிய வைக்கணும். ஒரு தடவை ஜவஹர்லால் நேரு நம்ம ஊருக்கு வந்திருந்தாராம். இது ஒரு வேடிக்கையான கதை. அவர் உப்புமா சாப்பிட்டது இல்லையா, ஃபர்ஸ்ட் டைமா உப்புமா சாப்பிட்டாராம். அவருக்கு இது உப்புமா சாப்பிட்டோன்னு இது என்ன ரவா உப்புமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு. பட் அவர் கேசரி சாப்பிட்டுருக்கிறார் அங்கே. பட் இங்க ஃபர்ஸ்ட் டைமா ரவா உப்புமா சாப்பிட்றாரு. அவருக்கு புரியல இது என்னன்னா. அப்போ உடனே அந்த கவர்மெண்ட் டிரான்ஸ்லேட்டர் அவருக்கு புரிய வைக்கணும் சொன்னாங்க, கேசரி மைனஸ் சுகர், குட், தென் பிளஸ் சால்ட் அண்ட் சம் மோர் சில்லிஸ், தென் திஸ் கம்ஸ். அவனுக்கு தெரிஞ்சாப்புல அது எப்படி புரிய, இதுக்கு ஏன் நேருவை பிடிச்சி விட்டுறாங்கன்னு தெரியாது இந்த கதைக்கு. யாருக்கோ உப்மா பற்றிய ரெஃபரன்ஸ் சொல்ற போது கேசரிலேருந்து ஆரம்பிச்சு சொன்னா. நார்த் இந்தியன்ஸுக்கு ஸ்வீட்ஸ் தெரியும், இது தெரியாதுங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயத்தில் யாரோ சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ நீங்க சில குழந்தைகளுக்கு பாருங்க, சில விஷயம் சொல்ற போது அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும். ஒரே பிலாசபியா தான் இருக்கும். அந்த பிலாசபியை ஒரு ஏஜ் குரூப் இருக்கு, அந்த ஏஜ் குரூப்புக்கு பேசுற போது அவங்க தகுந்த மாதிரி சொல்லலாம். சைவ சித்தாந்தம் ஒரு சிரமமான பிலாசபி, அத்வைதம் ஒரு சிரமமான பிலாசபி, ஜீவான்மா பரமான்மா, அப்புறம் மல சக்தி நிபாதம், மல பரிபாகம், இதெல்லாம் சொன்னீங்கன்னா டெக்னிக்கல் டேர்ம்ஸா யூஸ் பண்ண யாருக்கு புரியும்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும். என்னன்னா, நாம வாழ்க்கையில ஒண்ணும் இல்லாம இருக்கிறோம்லப்பா, அப்புறம் கடவுள் இப்படி எல்லாம் பண்ணி காப்பாத்துறாரு, ஒரு சின்ன கதை மாதிரி சொன்னா ஈஸியா போய் புரிஞ்சுக்கலாம் எந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு. நீங்க புரிய முடியாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா சொன்னீங்கன்னா விபரீதமா தான் போய் முடியும். ரொம்ப முன்னாடி பஸ்ல நான் ஒரு நாள் பயணம் பண்றேன் வெளியூர். எனக்கு முன் சீட்டில் ஒரு 7 வயசு பையன் உட்காந்துருந்தான். அவங்க அப்பா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் போல் இருக்கவர். இவன் கேள்வி கேட்டான், அப்பா அந்த பஸ் எப்படி ஓடுதுன்னா. இவர் உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சாரு, அவர் பாடத்துல படிச்சதெல்லாம் அவனுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அவனுக்கு புரியுமா? அவர் என்ஜின்னா என்ன, அதில் பிஸ்டன் எப்படி ஒர்க் பண்ணுது, ஃபியூவல் எப்படி ஸ்ப்ரே பண்ணுது, உடனே அந்த இது எப்படி பேர்ன் ஆகுது, அப்புறம் எப்படி அந்த வீல் சுத்த ஆரம்பிக்குது அப்படின்னு எல்லாத்தையும் டெக்னிக்கலாலாம் போட்டு சொல்ல ஆரம்பிச்சார். பாருங்க, பையன் அரண்டுட்டான். புரியலப்பா, இது புரிஞ்சுதான் புரியல. இன்ஜினியருக்கே புரியாது, இன்னொருத்தன் கேட்டால. அவர் இத்தனோடு 7 வயசு பையனுக்கு போய் இவ்வளவு கஷ்டமா சொல்லிட்டு இருக்கிறதா. நான் பின்னாடி உட்காந்து திருச்சிட்டு உட்காந்துருக்கேன், என்ன இருந்தாலும் இப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த பையன் சொன்ன பதில் ரொம்ப புரியலப்பா, புரிய முடியாது சொல்லுப்பா அப்படின்னா. அவர் மறுபடியும் எல்லாத்தையும் ஆரம்பிச்சார், முதலேருந்து ஆரம்பிச்சு என்ன அந்த கியர் என்ன, அது என்ன, இது என்ன, எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு டெக்னிக்கலா சொல்லிட்டு மரமண்ட இப்போ அது புரியுதா அப்படின்னு. அவன் சொன்னான், வளராத, இந்த பஸ் எப்படி போகுதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் எப்படின்னா, கண்டக்டர் பிகில் கொடுத்தா ஓடுது. அவனுடைய அறிவுல அவன் கடைசியா என்ன முடிவு பண்ணிட்டான், கன்க்ளூஷன், இவர் விசில் கொடுத்தா வண்டி ஓட ஆரம்பிச்சிருது முடிவு பண்ணிட்டான். இப்ப அவனுடைய அறிவுக்கு தகுந்ததான் அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நீங்க அதை விட்டு எல்லா டெக்னிக்கலையும் கொண்டு போய் அவன் தலைமையில ஏத்தணும் முயற்சி பண்ணா நடக்குமா? இப்ப நான் எதுக்கு வர நீங்க கவனிக்கணும். இந்த மதத்துல சண்டை வருது பாருங்க, என்னன்னா எல்லாம் பிகில் கேஸ். இது கடவுளை இப்படி தப்பா புரிஞ்சு இது லெவலுக்கு புரிஞ்சு வச்சுக்கிட்டு எங்க கடவுள் தான் ஒஸ்தி, உலகத்துல வேற எந்த கடவுளே கிடையாது அப்படின்னு ஆரம்பிச்சு இதான் எல்லாம் விசில் அடிக்கிற கேஸ். அவ்வளவுதான். நான் இவ்வளவு ஹாஷா சொல்றேன் நினைக்காதீங்க. நம்முடைய அறியாமையை கொண்டு நீங்கள் இறைவனை எப்படி பூர்ணமா விளைவிக்க முடியும்? பூரணத்துவம்ங்கிறத முதல்ல எப்படி விளைவிக்கிறது? ஒண்ணும் வேணாம். இங்க போனா சீலிங் இருக்கு, இன்னும் மேல போனா என்ன இருக்குது அப்படின்னா ஆகாசம். ஆகாசங்கிறது என்ன சார்? ஒண்ணுமே கிடையாது சார். போயிட்டே இருக்குமா? ஆமா, எங்க போயிட்டே இருக்கும், அது எங்கேயா முடியுமா? முடிஞ்சுட்டா அப்புறம் என்ன இருக்கும்? ஒன்னும் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஒரு லெவலுக்கு மேல அதை புரிஞ்சுக்கவே முடியாது. என்ன பண்ண முடியும்? யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். என்னைக்கு புரியுதோ அன்னைக்கு சொல்ல முடியாது. என்னைக்கு புரியுதோ அன்னைக்கு நம்ம ஆகாசமா ஆயிருப்போம். எப்படி சொல்ல முடியும்? அன்னைக்கு மனுஷனா இருக்க மாட்டோம், மண்ணா இருக்க மாட்டோம். சொல்றதுக்கு நம்ம ஆகாசமாவே ஆனாதான் ஆகாசத்தை புரிஞ்சுக்க முடியும். அன்னைக்கு சொல்ல முடியாது. கண்டவர் வெண்டிலர், விண்டவர் கட்டிலர். அப்ப அவங்கவுங்க லெவலுக்கு தான் சொல்லுவாங்க. இதை எடுத்து கன்ஃபியூஸ் பண்ணி கூடாது. சார் சாமி பத்தி அவர் அப்படி சொன்னாரு, சாமி பத்தி இவர் இப்படி சொன்னாரு, இந்த நூல்ல எப்படி இருக்குது, அந்த நூல்ல எப்படி இருக்கு, என்ன சண்டை மத நூல்களை வைத்துக்கொண்டு. ஏன் ஒரே இன்ட்ரெஸ்டுக்குள்ள சண்டை இல்லையா? என்னன்னா, நான் கும்பிடுற சாமி தான் சாமி, இவன் கும்பிடுற சாமி இல்ல. இந்த சாமியை கும்பிடுறவன் தான் மோட்சத்துக்கு போவான், இந்த சாமியை கும்பிடுறவன் மோட்சத்துக்கு போக மாட்டான். நீங்க ரிச்சுவல்ஸ் நம்ம கொடுக்குற முக்கியத்துவம் இருக்கா? என்னன்னா, மணி அடிச்சுட்டு மணியை வலது பக்கமா வைக்கிறதா இடது பக்கமா வைக்கிறதா? மணி அடிக்காமே சாமி கும்பிடுறான், மோட்சத்துக்கு போக மாட்டானே. இதெல்லாம் ஒரு கன்வென்ஷனலா வந்திருக்கிற ஒரு பழக்க வழக்கம். இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டியது என்ன இருக்கு? ஆத்மார்த்தமான அன்பும் ஈடுபாடும் தேடுதலும் இருக்கணும், உள்ளுக்குள்ள ஒரு ஞானமும் இருக்கணும். இல்ல ஞானம் அவன் கொடுக்கணும். அழகா சொல்றார். என்னன்னா,
என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியாது, ஆனா நீ எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிட்ட. என்ன? எனக்கு புரியும்படியா வந்து உட்கார்ந்துகிட்ட. அழியேன் அறிவு அளவிற்கு அளவானது அதிசயம். நமக்கு என்ன லெவல்ல புரியுமோ அந்த லெவல்ல வந்து இறைவன் புரிய வச்சுட்டான். இதுதான் அப்படின்னு. இப்போ ஒரு உருவமற்ற கடவுள் நமக்கு புரிஞ்சுக்க முடியல, அதுக்காக தான் ஒரு பிள்ளையார்னு வச்சிருக்கிறோம். ஒரு உருவமா பார்த்தா ஒரு பெரிய திருப்தி, நமக்கு ஒரு கஷ்டம்னா நினைச்சுக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். உருவமற்ற நிலையில தியானம் பண்ணக்கூடிய ரமண மகரிஷியா ஆயிட்டா இது தேவையில்லை.